வெல்கம் டு எக்ஸாமஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th புக்கில் இருக்க 7th தமிழ் புக் 2nd டேர்மில் இருக்க விருந்தோம்பல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பாட்டை பார்த்துட்டு நூல்வழி பார்த்துருவோம். ஓகேங்களா? மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல். இது பழமொழி 400 அப்படின்ற நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஒன்றுரா முன்றிலோ இல்லைன்னா பொருள் ஏதும் இல்லாத வீடு என்று எதுவுமே இல்லை, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதற்கு பொருள். அதான் ஒன்றுரா முன்றிலோ இல். இது பழமொழி 400. அதோட நூல்வழி பார்த்துருவோம். பழமொழி 400ஓட ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா முன்றுரை அரையனார். இவரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். பழமொழி 400 என்பது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 எனும் பெயர் பெற்றது. சரிங்களா? இது மாதிரி நிறைய பழமொழி இருக்கும். ஒன்றுரா முன்றுலோ இல், ஆற்றுணா வேண்டுவதில், இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.